பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். வேளாண் பட்ஜெட் குறித்து தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவர்களோடு இணைக்கிறார் இந்த செய்தியாளர் பாரிகார்த்தி. வணக்கம். மேலும் வணக்கம். வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சருடைய அவரை குளிகால வைக்கக்கூடிய அந்த பாராட்டு மழை பொழியப்பட்டதுதான் இன்றைய விவசாயிகள் பட்ஜெட் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டுமே இந்த பட்ஜெட் நடந்து முடிந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் திராவிட மாடல் அரசு, அதாவது கடந்த 2021 முதல் 26 வரை இருந்த அந்த ஆண்டு அரசானது தொடர்ச்சியாக அரசின் திட்டங்கள் மேல் வெற்றி என்ற லேபிளை மட்டும் ஓட்டினால் அது வேலை முடிந்ததா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் இந்த அரசு இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்றும், மேலும் குறுவை சாகுபடி பாதித்து அரசனுடைய உதவிக்கரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் டெல்டா உழவர்களுக்கு ஏதும் இல்லாமல் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்றும், மேலும் உழவர் பெருமக்கள் கோரிக்கைகளை உரத்த குரலில் இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் திமுகவுடைய உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் என்றும், மேலும் உறக்கத்தில் இருக்கும் இந்த அரசை விழித்துக் கொண்டு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விவசாய பட்ஜெட் குறித்து கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி.